இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நம்ம நாமக்கல் எஸ்பி அவங்களுக்கு திருச்சூர்ல இருந்து எஸ்பி ஒரு தகவல் சொல்றாங்க. திருச்சூரில் ஒரு 3 ஏடிஎம் உடைக்கப்பட்டு அங்கேருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டு வர்றதாகவும் அது ஒரு கிரேட்டா காரில் வர்றதா தகவல் சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுறோம். வெஹிக்கிள் செக் ஆர்கனைஸ் பண்ணுறோம். எல்லா இடங்கள்லையும் வந்து அங்கேருந்து வரக்கூடிய வாகனம் அந்த கிரேட்டா வெஹிக்கிளை டார்கெட் பண்ணி வெஹிக்கிள் செக் பண்ணுறோம். பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு என்ன தகவல் வருதுன்னா, அந்த கிரேட்டா கார் வந்து ஒரு கண்டெய்னர், அந்த அந்த கண்டெய்னர் லாரியில் வர மாதிரி ஒரு தகவல் அடுத்து அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும் போது இங்கே கிட்டத்தட்ட ஒரு 8 மணி இருக்குமா, 8 மணி போல, 8:45 போல நம்மளுடைய டீம், அதாவது நாமக்கல் டீம் வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணி பள்ளிப்பாளையம் ரோடு, அந்த பைபாஸ் ரோட்ல வந்து வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு, குமாரபாளையம் ரோட்ல வந்து அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு ஆர்ஜே ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டெய்னர் லாரி நிற்காம போகுது. ஸோ நிற்காம போகிறதுனால அதை வந்து சேஸ் பண்ணுறாங்க. சேஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும் போது அது டுவர்ட்ஸ் சங்ககிரி போகுது. சங்ககிரி டோல்கேட் போயிட்டு அந்த டோல்கேட் இருக்கிறனால திருப்பி அந்த வண்டி போன வழியிலேயே திரும்பி வருது. திரும்பியும் ஒரு 2 முறை அவங்க சங்ககிரி சுற்றிட்டு அடுத்ததாக வெப்படை ரோடு எடுக்கிறாங்க. வெப்படை ரோடு எடுத்து வரும்போது இந்த சன்னியாசிப்பட்டி கிட்ட அவங்க ரேஷ் டிரைவிங் அதுக்குள்ளே எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்து அலர்ட் பண்ணி அங்கங்கே வந்து ஸ்ட்ரென்த் போட்டிருந்தோம். செக் பண்ணிட்டு இருக்கும் போது ரொம்ப ரேஷன் ரொம்ப வேகமாக அந்த வண்டியை ஓட்டி ஒரு 2 பைக்கு, ஒரு கார், பப்ளிக்கோட பைக்கு, கார் எல்லாத்தையும் அடித்து இந்த வண்டி வந்துட்டு இருந்தோடனே நம்ம போலீஸ் அந்த வண்டியை நிறுத்தினதுக்கு அப்புறமா அந்த டிரைவரை இறக்கி அவரை செக்யூர் பண்ணிட்டு அந்த கேபின்ல வந்து ஒரு 4 பேர் கூட இருக்காங்க அந்த லாரியில், அந்த கண்டெய்னரில். அந்த 4 பேரையும் எடுக்கிறோம். அப்போ இது வந்து திருச்சூர்லேருந்து வந்த வண்டி அப்படிங்கிறது நமக்கு ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச உடனே இந்த வண்டியை சன்னியாசிப்பட்டிலேருந்து நம்ம வந்து வெப்படை நோக்கி, இந்த வெப்படை ஸ்டேஷனுக்கு நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்றப்ப முன்னாடி ஒரு வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிளை வந்து டிரைவர் ஜுமான் அப்படிங்கிறவர் தான் அவர் டிரைவ் பண்ணிட்டு வராரு. கூட நம்ம போலீஸ் வராங்க, முன்னாடி போலீஸ், பின்னாடியும் போலீஸ் போட்டு அந்த வண்டி வருது. அப்படி வரும்போது கண்டெய்னர் லாரி வந்து பின்னாடி வந்து ரொம்ப ஒரு டேமேஜிங் சவுண்டு, ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டோடனே பின்னாடி இருக்கிற வண்டியை நிறுத்திட்டு டிரைவர்கிட்ட சொல்லி வண்டியை நிறுத்த சொல்லி அந்த கதவை திறக்க சொல்லும் போது கதவை திறந்து பார்க்கும்போது 2 பேர் உள்ளே இருக்காங்க. ஜுமான் வந்து வண்டியை, அந்த கதவை, கண்டெய்னருடைய கதவை அவர் தான் திறக்க முடியும், அவர் தான் திறந்து தராரு. திறக்கும் போது உள்ளே இருந்து ஒரு ப்ளூ கலர் பேக்கோட இறங்கி குதிச்சு ஓடுறான். ஜுமான் நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சொன்னோடனே அவன் வேகமாக ஓடுறான். நம்ம இன்ஸ்பெக்டர் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தவரை ஒரு சின்ன ஒரு கொண்டி மாதிரி ஒரு வெப்பனை வச்சு கிழிச்சிட்டு அவரை தள்ளி விட்டுட்டு ஜுமான் பின்னாடி ஃபாலோ பண்ணுறோம். எஸ்ஐ இதை பார்த்துட்டு எஸ்ஐ கூட இருந்தவர் போகிறாரு. அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்டரும் ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அந்த தோப்புக்காடு கீழே பார்த்தீங்கன்னா துரத்திட்டு போகும்போது ஒரு ஓடை மாதிரி போகுது. அந்த ஓடையில் இறங்கி ஃபஸ்ட்டு போகிற அசருதீன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஓடிடுறாரு. அவர் பணப்பையோட ஓடுறாரு. ஜுமான் போனவர் வலிக்கு விழுந்துடுறாரு. அதை வந்து நம்ம எஸ்ஐ செக்யூர் பண்ண போகிறாரு. எஸ்ஐ வந்து அவன் அட்டாக் பண்ணிட்டு எஸ்ஐ தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. விழுந்த உடனே அவன் ஜுமான் வந்து மீண்டும் அவரை வந்து அசால்ட் பண்ண போகும்போது இன்ஸ்பெக்டர் வந்து பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தவர் ஜுமானை சுட வேண்டியதாகிடுச்சு. அதனால் அவர் சுட்டுறாரு. அதை தொடர்ந்து வந்து முன்னாடி போயிட்டு இருந்தவன் இந்த ஏதோ சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்கும்போது இன்ஸ்பெக்டர் அவருடைய வெப்பன் காட்டி நிற்க சொல்கிறாரு. அவன் பணப்பையை கீழே போட்டு அங்கே இருக்கக்கூடிய கல் நிறையா இருக்குது, அதை எடுத்து இன்ஸ்பெக்டர் நோக்கி வீசுகிறான். ஸோ அவன் முக்கியமான அக்யூஸ்ட் அப்படிங்கிறனால இன்ஸ்பெக்டர் வந்து அவன் ஓடாமல் இருக்கிறதுக்காக அவன் காலில் வந்து சுட வேண்டியதாக போச்சு. அதனால் அவர் சுட்டு இப்போ அவங்க 2 பேரையும் அவங்க நம்மளோட இதில் கஸ்டடிக்கு கொண்டு வந்தாச்சு. அவனை சுட்டு கஸ்டடிக்கு கொண்டு வந்துருக்கோம். அதை தொடர்ந்து மற்ற எல்லா ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்தாச்சு, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். இவங்க வந்து ஏடிஎம்மை ஃபோக்கஸ் பண்ணி போங்கிறனால அவன் ரேஷ் அண்ட் நெக்லிஜென்ட்டாக அவன் ட்ரைவ் பண்ணான். ரொம்ப ரேஷாக ட்ரைவ் பண்ணி போகிறான். முன்னாடி இருக்கக்கூடிய 2 வீலரோ காரோ எதையுமே அவன் பார்க்கல. அவனோட இன்டென்ஷன் தப்பிக்கணும்னு. அப்போ தப்பிக்கணும்னு போகும்போது இந்த வண்டிகளில் விபத்தில் இதாகுது, ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம பின்னாடி சேஸ் பண்ணிட்டு அவன் அங்கேயே நிற்கல. நம்ம குமாரபாளையம் ஜங்ஷன் பைபாஸ் ரோட்டில் நிறுத்தும் போதே நிற்கலைங்கும் போது போலீஸ் வந்து எஸ்கேப் ஆகணும். அவன் ஸ்பீடப் பண்ணுறான். ஸ்பீடாக போயிட்டு அதுக்கப்புறம் சங்கரியில் திரும்பி வரான். மறுபடியும் ஒரு 2 ரவுண்ட் அடிச்சு அவன் வெப்படை ரோடு வரான் இல்லையா. அப்படி வரும்போது
இவன் அந்த பெட்ரோல் பங்க் கிட்ட ஒரு யூ டர்ன் எடுக்கணும் இங்க சொல்றாங்க. அந்த யூ டர்ன் எடுக்கிற இடத்துல இருந்த எல்லாத்தையுமே அவன் அடிக்கிறான். அதுல 2 டூ வீலர், ஒரு காரை வந்து ஒரு 250 மீட்டர் எடுத்துட்டு போனதை அவரே சொல்றாரு, அந்த பப்ளிக்கே சொல்றாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போலீஸ் வந்து ஒரு இடத்துல அவனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அந்த சன்னியாசிப்பட்டியில ஸ்டாப் பண்ணி டிரைவரை செக்யூர் பண்ணிட்டு கேபின்ல இருக்கவங்களையும் செக்யூர் பண்ணிட்டு வண்டி எடுத்து நம்ம ஸ்டேஷன் கொண்டு வரோம். ஏன்னா அவன் திருச்சூர்ல இருந்து வர்றது அப்படின்னு நம்மளும் டவுட் பண்ணி ஸ்டேஷன் கொண்டு வரோம். வர்ற வழியில இந்த தோப்புக்காடு பக்கத்துல இந்த கண்டெய்னர்ல அவன் பின்னாடி அந்த சத்தத்தை கேட்டு கண்டெய்னர் உள்ளே இருந்து சவுண்ட் கேட்குது. அதை நம்ம சஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் வண்டி இதை நிறுத்தி செக் பண்ண வேண்டியதாச்சு. வண்டி வந்து எப்பவுமே ரெகுலரா லோடுக்கு வந்து போக வேண்டிய ஒரு ரெஜிஸ்டர்ட் வண்டி தான். அது வந்து அந்த காத்து போறதுக்காக அவங்க ஒரு கார்னர் கட் பண்ணி உள்ள ஏர் போறதுக்கு மாதிரில டிசைன் பண்ணிருக்காங்க. இல்ல இன்னும் வந்து ஃபர்தரா இங்க எங்க வராங்க என்ன ஏதுங்கறதெல்லாம் இனிமே தான் நாங்க வந்து தகவல் தெரிவிப்போம். இப்போதைக்கு அவங்களை என்கொயர் பண்ணி மினிமம் இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கோம். அடுத்த இதை முடிச்சிட்டு உங்களுக்கு இனிமே தான் அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் இனிமே தான் இவங்க வந்து ரேண்டமா வந்து ஏடிஎம்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அவங்க சொல்றது இப்போதைக்கு சொல்ற தகவல் கூகுள் மேப்ல பாப்பாங்க. எங்க ஏடிஎம்ஸ் இருக்குன்னு பாக்குறாங்க. அந்த ஏடிஎம் வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ஸா பாக்குறாங்க. பார்த்துட்டு அதுல கேஷ் இருக்குன்னு ட்ரை பண்றாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இனிமேதான். இப்பதான் எஸ்ஓசி முடிச்சிருக்கோம், ஹாஸ்பிட்டல் பார்த்திருக்கோம், எஃப்ஐஆர் அனுப்பியிருக்கோம். இனி சயின்டிபிக் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து கார் உள்ள என்ன பொருள் என்ன இருக்கு நிறைய அதுல தொடர் புலன் விசாரணை செய்யணும். அப்படிங்கறனால அதெல்லாம் முடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு கன்க்ளூசிவ் இது கொடுக்குறேன். பப்ளிக் இன்ஜுரி யாரும் கிடையாது. ஒருத்தர் மட்டும் அடிபட்டாரு, பட் ரொம்ப சீரியஸ் இன்ஜுரி கிடையாது. ஒருத்தர் இறந்து போன பேர் எடுத்துருக்காங்க. அது உண்மையாலுமே ஒரிஜினல் பதிவுங்களா என்னன்னு அத வெரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே உங்களுக்கு வெரிஃபை பண்ணி கொடுத்துறோம். இத ஃபேக்ட் கொடுக்கணும் அப்படின்னா நம்பரோ பேரோ இடமோ எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா நாங்க வந்து கொஞ்சம் இன்வெஸ்டிகேஷன் எடுத்து கரெக்டா கொடுக்கணும். ஏன்னா இது ஃபர்தரா ஜுடிஷியல் என்கொயரி எல்லாம் போகுது. அப்படிங்கறனால நான் பாத்துக்கிறேன். இந்த கண்டெய்னர் லாரி சன்னியாசிப்பட்டியில அரை மணி நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. போலீசார் விசாரணை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் லாரி என்பது அம்மன் கோயில் பகுதியில நிறுத்தி வச்சிருந்தாங்க. அங்கே போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் இருந்தாங்க. அங்கே என்கவுண்டர் பண்றதுக்கான இதை திட்டமிடல் ஏற்படும். ஏன்னா அரை மணி நேரம் அந்த கண்டெய்னர் லாரி இது வந்து திட்டமிடல் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா வந்து அந்த 4 பேரை வந்து நம்ம கேபின்ல இருந்து எடுத்து கூட்டிட்டு போயிட்டோம். உள்ள 2 கிரேட்டா காரும் உள்ள 2 ஆள் இருக்கிறது ஆரம்பத்துல போலீஸுக்கு தெரியாது. போலீஸுக்கு தெரியாது. நம்ம வந்து இந்த வண்டியை அது பப்ளிக் இவ்வளவு தூரம் இது பாதிக்கப்பட்டதுனாலையும் அந்த இடத்துல கூட்டம் சேர்ந்ததுனாலையும் அதனுடைய சேஃப்டி கருதி நம்ம வந்து வண்டி இங்கே கொண்டு வந்துடும். ஏன்னா ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் திருச்சூர்ல இருந்து வர்றதுங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இவன் தப்பிச்சு போக முயற்சி பண்றாங்கும் போது அந்த ரோல் தெரியணும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராப்பரான இடத்துக்கு தான் கொண்டு வரணும். கொண்டு வந்து நம்ம விசாரிக்கணும். கேரளா மாநில காவல்துறையினர் ஆந்திரா மாநில காவல்துறை நம்ம தொடர்பு கொண்டிருக்காங்களா? இப்ப திருச்சூர் வந்து பேசிட்டு இருக்காங்க. திருச்சூர் வந்து சொல்லியாச்சு நம்ம இந்த மாதிரி செக்அப் பண்ணிருக்கோம்ட்டு அவங்களோட. இப்ப வந்து இது மாதிரி ஏடிஎம் கொள்ளைகள் எங்கெல்லாம் நடந்திருக்கோ அவங்க விசாரிக்க வரலாம். அது வந்து இனிமேதான் அவங்க நம்மளா வந்து சொல்லல. மேபி நியூஸ் பார்த்து வந்து அவங்களுடைய பெண்டிங் கேசஸ் வந்து விசாரிக்க வரலாம். இது வரைக்கும் நம்ம இன்னும் வண்டி சர்ச் பண்ணலையா. சயின்டிபிக் ஆஃபீஸருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்க அங்க பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க அதுக்கு நடுவில் மற்ற வேலைகளுக்காக வந்துட்டதுனால இனி சீஷர் இதெல்லாம் என்னங்கிறது பார்க்கணும். ஆயுதங்களுக்கு இது வரைக்கும் நாங்க எதுவும் இது மாதிரி பல டீம் இருக்கலாம். ஏன்னா நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா நம்ம கிருஷ்ணகிரியில நடந்தது வந்து அதே ஹரியானா மாவட்டத்துல மேவத் டிஸ்ட்ரிக்ட் காரங்களை நம்ம அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இருக்கலாம். இறந்தவர் வந்து ஜுமான் அப்படிங்கிறவரு, காயம்பட்டவர் வந்து அஸ்ரு அப்படின்னு. அஸ்ரு அவருடைய ஷார்ட் நேமா இருக்கு. இருந்தவர் ஜுமான் வந்து 40, அஸ்ரு வந்து 28. அரௌண்ட் 40. இப்ப சொல்லணும் நாங்க எல்லாமே அதெல்லாம் அதான் சொல்றேன். புலன் விசாரணையில நிறைய இது ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அது எல்லாமே நாங்க நீ அடாப்ட் பண்ணணும். வருவாங்க, கட்டாயம் வருவாங்க. சரி, நீங்க எங்களோட ரெகுலர் ப்ரொசீஜர் இருக்குல்ல அதன் படி போட்டோஸ் கடைசியா தரோம். இதை முடிச்சிட்டு தரோம்.